காதல். அத்தியாயம் 40. கொந்தளித்து குமுறியது ஜனக்கூட்டம். முட்டி மோதி முன்னேறியது. தேச துரோகிக்கு அரண்மனைக்குள் இருப்பிடமா? விடாதே விடாதே! இதுவே அதன் கூச்சல். எதிர்பாராத விதமாய் தாமரையே இரு கை விரித்து எதிரே வழி மறித்தாள். ஒரு வினாடி கூட்டத்துக்கு திகைப்பு, அதிர்ச்சி. மறு வினாடி, அரசி, தயவு செய்து விலகுங்கள் என்றார்கள் மக்கள். அதையே நானும் சொல்கிறேன், திரும்பிச் செல்லுங்கள் தயவு செய்து என்றாள் தாமரை. இந்த அரண்மனைக்குள் இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் பாதுகாப்பு தர கடமைப்பட்டவள் நான். ஆனால் உள்ளே இருப்பவள் ஒரு சதிகாரி அரசி. அவளையும் சேர்த்துதான் சொல்கிறேன். தேசபக்தியுள்ள பிரஜைகள் என்ற முறையில், உங்களுடைய ராணி என்ற முறையில் என் உரிமை பெரியது என்றாள் தாமரை அழுத்தமாக. நான் வேண்டிக் கொள்ளவில்லை, ஆணையிடுகிறேன், அகலுங்கள் என்று. மேலும் ஓரடி நீங்கள் முன்னே வந்தீர்களானும் இந்த தாமரை தன் மகுடத்தை கழற்றி வைத்து விடுவாள். நிச்சயமான சத்தியமான வார்த்தை இது. சுரீலென விழுந்த சாட்டையடியோ அந்த சொல். பார்வைகள் ஒன்றோடொன்று மோதின. திடுமென்று ஒருவன் குரல் எழுப்பினான். அதோ வருகிறார் தளபதி, அவர் சொல்லட்டும் யோசனை. குதிரையை விட்டிறங்கி வந்த காஞ்சிபுரத்தான் கூட்டத்தில் ஒருவனாக கலந்து கொண்டான். உங்கள் ஆத்திரம் நியாயமானதுதான் நண்பர்களே. ஆனால் அரசியின் ஆணைக்கு கட்டுப்படுவதுதானே அறிவுள்ள மக்களுக்கு அழகு. உங்களுக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் ஒரு விஷயத்தில் என்றான். எதில் எதில்? அந்த சென்னை பட்டினத்து பெண்மணியை இங்கே வைத்திருக்க மாட்டோம். நாளை பொழுது விடுவதற்குள் அவளை அவளுடைய பிறந்த ஊருக்கே திருப்பி அனுப்பி விடுகிறோம். திருப்திதானே? திருப்தி எப்படி ஏற்படும் கூட்டத்துக்கு? தலையை உருள வைக்கும் தீவிரத்துடன் வந்தவர்களுக்கு தர்ம உபதேசம் காதில் ஏறுமா? ஆயினும் காஞ்சிபுரத்தானின் கண்டிப்பு கலைய செய்தது அவர்களை. எந்த ரகசிய அறையில் இருக்கிறாரோ தெய்வநாயகி? தாமரை ஐயம் தெரிவித்தாள் சென்னம்மாவிடம். நகைப்பு வெளிப்பட்டது அருகில் நின்றிருந்த கிருஷ்ணப்பரிடமிருந்து. இத்தனை வருடம் ஆண்டதில் நான் கற்றது ஆட்சி கலையல்ல. அரண்மனையில் மறைவிடங்களும் ரகசிய அறைகளும் எங்கெங்கு உள்ளன என்பதைதான். தளபதி, என்னுடன் வாருங்கள், தேடி பார்க்கலாம் தெய்வநாயகியை. அதிக நேரம் கஷ்டப்படவில்லை அவர்கள். கொலு மண்டபத்தில் அரியணையின் நேர் கீழே சென்ற சுரங்க பாதையில் காத்திருந்தாள் தெய்வநாயகி. வெளியுலகத்தில் நடைபெற்ற மாறுதல்களை அறியாதவளாக. தோற்றோடினார்களா எதிரிகள்? காஞ்சிபுரத்தானே கண்டதும் அவள் கேட்ட முதல் கேள்வி அதுதான். தோற்றதும் உண்மை, ஓடியதும் உண்மை. ஆனால் அவர்கள் தாங்கள் நினைத்துள்ள எதிரிகள் அல்ல என்றான் காஞ்சிபுரத்தான். சிங்காவரத்தை பிடித்திருந்த 2 சாபக்கேடுகள் ஒழிந்தன. ஒன்று ரகுநாதர், மற்றது தங்கள் தந்தை. மகிழ்ச்சி துயரம் இரண்டின் பிடியிலும் ஒரே வேளையில் சிக்கினாள் தெய்வநாயகி. உரியவர்களுக்கே சேர வேண்டும் அரியணை என்று நான் அன்றைக்கே வாதாடினேன் என் தந்தையிடம். ஆனால் அவர் கேட்கவில்லை. இப்போது என் நிலை என்ன? சிம்மாசனத்தை எதிர்த்து சூழ்ச்சி செய்பவர்களுக்கு சிரச்சேதம்தான் வழக்கம். காத்திருக்கிறேன் தளபதி, அழைத்து செல்லுங்கள் என்னை கொலைக்களத்துக்கு. உதட்டில் முறுவலுடன் 2 கைகளையும் நீட்டிக்கொண்டு முன்னேறினாள் பெரிய பெத்துவின் மகள். உங்கள் நேர்மையே உங்களுக்கு மன்னிப்பு வாங்கி தந்துவிட்டது. புறப்படுங்கள், போகலாம் என்றான் காஞ்சிபுரத்தான். எங்கே? சென்னை பட்டணத்துக்கு, தங்கள் தந்தையிடம். எல்லை வரையில் தங்களுக்கு பாதுகாப்பாக என்னையே செல்ல சொல்லியிருக்கிறார்கள் அரசி. அதன் பின்னரும் சிங்காவரத்து வீரர்கள் தங்களுக்கு துணையாக சென்னை பட்டணம் வரை வருவார்கள். மிக்க நன்றி என்றவள் யாருடனும் பேசாமல் உடனேயே புறப்பட்டாள். தாமரையை ஆற தழுவினாள். சென்னம்மாவை வணங்கி எழுந்தாள். அவள் விடைபெற்று கொண்ட போது கூடியிருந்தோரின் பார்வையை கண்ணீர் மறைத்தது. புயல் வீசிய காடு போல போரிலிருந்து விடுபட்டிருந்த நாடு. ஓசைகள் குறைந்திருந்தன. தழும்புகள் மறையவில்லை. எரிந்து அடங்கிய இல்லங்கள். காயங்களுக்கு மருந்திட்டு செல்லும் வீரர்கள். துணியினால் வாயை அடைத்து கொண்டு விம்மும் தாய்மார்கள். காட்சிகளை பார்த்தவாறே மௌனமாக பயணமானாள் தெய்வநாயகி. ஜனங்களின் ஆத்திரமெல்லாம் உங்கள் மீது திரும்பியது தெரியுமா? அரசிதான் காப்பாற்றினார். நடந்ததை விவரித்தான் காஞ்சிபுரத்தான். முதலை அகழியை அடைந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள். பிரியும் இடம் நெருங்கிவிட்டிருந்தது. என் தந்தையின் அடிமை புத்திக்காக நான் வெட்கப்படுகிறேன் நண்பரே என்றாள் தெய்வநாயகி. அவர் முகத்தில் விழிக்க கூட வெட்கமாக இருக்கிறது. ஆயினும் அவரிடம்தானே தாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. தலையை குனிந்து கொண்டு யோசனையில் ஆழ்ந்தாள் தெய்வநாயகி. குதிரைகளின் குழம்புகள் பொத் பொத் என்று புழுதியில் படியும் ஓசை மட்டுமே கேட்டு கொண்டிருந்தது. தளபதி, எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா தாங்கள் என்றாள் தெய்வநாயகி. எதுவும் செய்கிறேன், சொல்லுங்கள். சென்னை பட்டணத்தில் உள்ள என் இல்லத்துக்கு நான் செல்ல விரும்பவில்லை. துரோகிகளின் கூடாரமாகிவிட்ட அந்த வாசற்படியை மிதிக்க கூட எனக்கு அருவருப்பாக இருக்கிறது.
வேறு எங்காவது தங்குவதற்கு எனக்கு வசதி செய்து கொடுங்கள். பிறகு பிறகு கம்பெனியாரின் கோட்டைக்கு சென்று எப்படியாவது எப்படியாவது அவள் எதை சொல்லப் போகிறாள் என்று காஞ்சிபுரத்தானின் அறிவு ஊகித்தது. உள்ளமும் படபடத்தது. அவரை சிவசிதம்பரத்தை மீட்டு வந்து என்னிடம் சேர்ப்பித்து விடுங்கள். கஞ்சியோ கூழோ எதை குடித்தேனும், குடிசையோ திறந்த வெளியோ எங்கே வசித்தேனும் தன்மானத்துடன் நான் வாழ்வேன். சிவசிதம்பரத்தின் துணை மட்டும் இருந்தால். கலங்காத காஞ்சிபுரத்தானின் கண்களும் கலங்கின. சகோதரி, உங்கள் தந்தை புரிந்த அந்த மாபெரும் கொடுமை, மானக்கேடு உங்களுக்கு தெரியாதா? கொடுமையா? மானக்கேடா? அவருக்கு என்னவாயிற்று சிவசிதம்பரத்துக்கு? அவர் புகழுடம்பு எய்தி பல நாட்களாகின்றன சகோதரி. சுருக்கமாக கூறி முடித்தான் காஞ்சிபுரத்தான். ஆவென்று அலறி விழுந்தாள் தெய்வநாயகி. எல்லா முன்னேற்பாடுகளும் முடிவடைந்து விட்டன. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில். பெரிய பெத்துவுக்கு பெரும் திருப்தி. ரகுநாதருக்கோ எக்காலம். கம்பெனியானுக்கு ஆசை கனவுகள். தந்திரம் என்பது பரங்கிக்காரனுக்கு பிறவியோடு வந்தது போலும். வெளிப்படையாக செஞ்சி மன்னரை பகைத்து கொள்ள அவனுக்கு தைரியம் கிடையாது. ரகசியமாகவே ஆட்களையும் தளவாடங்களையும் தயார் செய்து வைத்திருந்தான். இன்றோ நாளையோ பெரிய பெத்துவும் ரகுநாதரும் புறப்பட்டு விடலாம் என்றிருந்த சூழ்நிலையில் சிங்காவரத்திலிருந்து ஆள் வந்திருக்கிறது. செய்தியும் ஒரு பொருளும் கொண்டு வந்திருக்கிறார்கள். கவர்னர் ஏல்துரையிடம் தெரிவித்தான் கோட்டை காவலர்களில் ஒருவன். சபாஷ், வேற என்ன செய்தி வந்திருக்க முடியும்? செஞ்சிக்காரனை முறியடித்திருப்பார்கள் நமது உதவி இல்லாமலேயே என்றார் ரகுநாதர். பெரிய பெத்துவோ ஏதோ பொருள் என்கிறார்களே, என்னவாக இருக்கும் என்று குழம்பினார். அந்த பொருள் ஒரு நீண்ட மரப்பெட்டி. 4 ஆட்கள் தூக்கி வந்து பெரிய பெத்துவின் முன்னே வைத்தார்கள். இன்னொருவன் இந்த ஓலை தங்களுக்கு என்று லிகிதம் ஒன்றை ஏல்துரையிடம் சமர்ப்பித்தான். பெட்டியை திறக்கும் முன்பே பெரிய பெத்துவின் முகத்தில் கலவரம் பெருகியது. திறந்ததுமோ தெய்வநாயகி என்று அலறிக்கொண்டு அதன் மீது விழுந்தார். தெய்வநாயகி, என் செல்வமே, கண்ணே, உனக்கா இந்த கதி? அருகில் நின்றவர்கள் பேரதிர்ச்சியுடன் எட்டி பார்த்தார்கள். பெட்டிக்கு உள்ளே சிதைந்து பல துண்டங்களாக ஆகிவிட்ட தெய்வநாயகியின் சடலம் கிடத்தப்பட்டிருந்தது. துடித்து எழுந்தார் பெரிய பெத்து. சும்மா விடமாட்டேன் உங்களை. சொல்லுங்கள், யார் இந்த அக்கிரமத்தை செய்தது? உலுக்கினார் சிங்காவரத்திலிருந்து வந்த படை வீரனை. இந்த மட்டாவது உங்கள் மகளின் உடல் கிடைத்ததே, அதை நினைத்து சந்தோஷப்படும் ஐயா என்றான் சிங்காவரத்து வீரன். இந்த அக்கிரமத்துக்கு காரணமானவர்களை சிறுச்சேதம் செய்வது என்றால் தங்கள் தலையே முதலில் விழும். ரகுநாதரின் முகம் வெளுத்து விட்டது. திட்டமெல்லாம் சரிவதை அவர் தெளிவாக கண்டார். ஆனால் அதை காட்டிக்கொள்ளவில்லை. என்ன நடந்தது? விவரமாக சொல்லு என்று கட்டளையிட்டார் சிங்காவரம் வீரனிடம். சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று சொன்னான் அவன். இவர்களை பத்திரமாக இங்கே கொண்டு வந்து சேர்ப்பித்து விட வேண்டும் என்று முயன்றோம். ஆனால் சிவ சிதம்பரத்தின் மரணத்தை பற்றியும் அதில் பெரிய பெத்துவின் பங்கை பற்றியும் இந்த அம்மாளுக்கு ஒன்றுமே தெரியாது போலிருக்கிறது. அதை சொன்னதுதான் தாமதம். ஐயோ, அப்படிப்பட்ட துரோகியா என் தந்தை என்று அலறிக்கொண்டே அருகில் இருந்த முதலை அகழியில் விழுந்து விட்டார். எங்கள் தளபதி காஞ்சிபுரத்தார். காஞ்சிபுரத்தானா? வந்துவிட்டானா மறுபடி? குறுக்கிட்டார் ரகுநாதர். மேலும் வெளுத்தது அவர் முகம். அவர் எங்கே போனார் இப்போது வருவதற்கு என்றான் படைவீரன் நகைப்புடன். அவர்தான் உயிரை துரும்பாக மதித்து அகழியில் குதித்தார். தெய்வநாயகியை காப்பாற்றவும் முயன்றார். இந்த துண்டங்கள் தான் கிடைத்தன. தங்களிடம் சேர்ப்பிக்க சொன்னார். பெரிய பெத்துவின் மலை போன்ற சரீரம் குலுங்கி கொண்டிருந்தது. மரப்பெட்டியை அணைத்தவர் எழுந்திருக்காமலே விம்மி கொண்டிருந்தார். விடக்கூடாது இவர்களை என்று குதித்தவர் ரகுநாதர் தான். கையில் லிகிதத்துடன் மோவாயை தடவிக்கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக உலாவும் ஏல்துரையின் முன்னே போய் நின்றார். இப்போதே புறப்பட வேண்டியதுதான். திமிர் பிடித்தவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ஆனால் ஏல்துரை பதற காணோம், குதிக்க காணோம். மெத்த வருந்துகிறேன் நண்பர்களே என்றார். அவரது ஆழமான குரல் கேட்டு சுருண்டு கிடந்த பெரிய பெத்து கூட தலை நிமிர்ந்து பார்த்தார். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் கவர்னர் கையில் இருந்த நிருபத்தை மீண்டும் ஒரு முறை நோக்கினார். செஞ்சியில் உள்ள மராட்டிய சத்ரபதி இதை அனுப்பியிருக்கிறார். ராஜ்யத்துக்கு ராஜ்யம் கலகம் மூட்டி நடுவில் ஆதாயம் பெற பார்க்கிறோமாம் நாங்கள். செஞ்சிக்கும் சிங்காவரத்துக்கும் உள்ள தகராறில் நாங்கள் பிரவேசிக்க கூடாதாம். அப்படி பிரவேசித்தால் மதுரை மங்கம்மா, ராமநாதபுரம் சேதுபதி, தஞ்சை ஏகோஜி, மைசூர் சிக்கதேவராயன் எல்லோரும் ஒன்று சேர நேருமாம் எங்களுக்கு எதிராக. ஓஹோ, மிரட்டுகிறானா ராஜாராம்? அவனுக்கும் சேர்த்தே பாடம் கற்பிக்கலாம் என்றார் ரகுநாதர்.
இல்லை இல்லை, பலமாக தலையாட்டினார் ஏழ் பெருமகனார். உங்கள் தகராறுகளை நீங்களே தீர்த்து கொள்வதுதான் மேலென்று எனக்கு தோன்றுகிறது. கம்பெனி டைரக்டர்களும் நிர்வாகிகளும் ஆன சிலர் அவர் அருகில் இருந்தார்கள். அவர்களும் ஒரே குரலில் ஆமாம் என்று ஆமோதித்தார்கள். ரகுநாதரின் ரத்தம் கொதித்தது. பயந்து பின் வாங்குகிறான் பரங்கிக்காரன் என்று புரிந்துவிட்டது அவருக்கு. கோழை என்று வரலாறு தங்களை ஏசும் துரையவர்களே என்றார். ஏழ்துரை சிரித்தார். ரகுநாதர் அவர்களே, கிழக்கிந்திய கம்பெனி என்று ஒன்று இல்லாமலே போவதை காட்டிலும் கோழை என்ற பெயருடனாவது இருப்பது மேல் அல்லவா? அதுதான் தற்போதைக்கு எங்கள் லட்சியம். தாழ முடியாத ஆத்திரம் ரகுநாதரின் உடம்பையே சிவக்க வைத்தது. கயல் விழிகள் மெல்ல உயர்ந்தன. பவழ அதரங்கள் ஆசையுடன் துடித்தன. நிமிர்ந்து நோக்கினாள். சிவந்த கழுத்தில் பச்சை குத்திய சித்திரம் போல பிரகாசித்தன மெல்லிய நரம்புகள். அவன் ஆர்வத்துடன் அவளை நோக்கினான். அவனுடைய திரண்ட தோள்களிலே தினவெடுத்தது அந்த கட்டழகியை அணைத்து கொள்ள. அவன் கரங்கள் துடித்தன அவளுடைய செப்பு மோவாயை நிமிர்த்த. பட்டு கூந்தலை வருட, வெல்வெட்டு கன்னத்தை கிள்ள, பெருமூச்சை விழுங்கி பேராசைகளை அடக்கி கொண்டான் அவன். அந்த முதலை அகழியை கூட தூர்த்து விடலாம். தனக்கும் இவளுக்கும் இடையில் உள்ள இந்த அகழியை தூர்ப்பது எப்போது? அரசி, என் கடமைகள் அனைத்தையும் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் என்றான். கடமைகளை நிறைவேற்றினால் விருப்பங்களை பூர்த்தி செய்ததாகுமா என்று புன்னகையுடன் கேட்டாள் அவள். அரசி, தங்கள் விருப்பம் அதுதான். எது? இப்போது அழைத்தீர்களே, அப்படி பதவியின் பெயரை சொல்லி அழைக்காமல் பழையபடி தாமரை என்று அழைக்கக்கூடாதா? காஞ்சிபுரத்தானுக்கு மெய் சிலிர்த்தது. ஆனால் அதற்கு நீங்களும் நானும். அதைத்தான் ஒன்று பாக்கி இருக்கிறது என்று சொன்னேன். தாமரை செந்தாமரையானால் நாணத்தினால். வெளியே காலடி யோசை கேட்டது. சரியாக சொல்லிவிட்டாயம்மா, அதையே தான் நாங்களும் தெரிவிக்க வேண்டுமென்று வந்தோம். கிருஷ்ணப்பரும் சென்னம்மாவும் உள்ளே நுழைந்தார்கள். சட்டென்று நகர்ந்து விலகி கொண்டாள் தாமரை. காஞ்சிபுரத்தானுக்கு திகைப்பு. தாங்கள் எதை சொல்கிறீர்கள் பாக்கி என்று? பிரதம ஆலோசகராக தாங்கள் பதவி ஏற்கும் வைபவத்தை தான் என்றார் கிருஷ்ணப்பர். என் மாமா. தப்பு தப்பு, இவள் அப்பா. சுட்டி காட்டப்பட்ட சென்னம்மாவுக்கு ரோஷம் வந்தது. பழியை என் பக்கம் தள்ளிவிட வேண்டாம் என்றால் கோபமாக. கிருஷ்ணப்பர் சிரித்தார். சரி, ரகுநாதர் என்று பொதுவாகத்தான் வைத்துக்கொள்வோமே. அவர் வகித்து வந்த பதவி அது. இப்போது அவர் இல்லை. ஆனால் பதவியும் பொறுப்பும் இருக்கின்றனவே, அதை தங்களுக்கு. நானா? திடுக்கிட்டான் காஞ்சிபுரத்தான். தங்களை போன்ற பெரியவர்கள் இருக்கும்போது நான் எங்கே போகப் போகிறேன்? உங்களுக்கு உதவி ஆலோசகராக இருக்கிறேன். என் வாழ்த்துக்கள் என்றாள் தாமரை. எனது ஆசைகள் என்றாள் சென்னம்மா. சதி போல அல்லவா இருக்கிறது என்றான் காஞ்சிபுரத்தான். ஆமாம், நாடே சதி செய்கிறதே தங்களை பதவியில் இருத்த என்று நகைத்தார் கிருஷ்ணப்பர். அதோ பாருங்கள், கம்பத்தில் பட்டொளி வீசி பறக்கும் கொடியை கொம்பு வாத்தியங்களின் முழக்கம் கேட்கவில்லை? காது கொடுத்து கவனித்தான் காஞ்சிபுரத்தான். ஆமாம், இராணுவ அணிவகுப்புக்கு ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக இன்னும் சற்றைக்கெல்லாம் தாங்கள் அங்கே செல்ல வேண்டும் என்றார் கிருஷ்ணப்பர். காஞ்சிபுரத்தான் ஒவ்வொருவரையும் மாறி மாறி பார்த்தான். முகத்தில் புன் சிரிப்பும் அகத்தில் நல்லெண்ணமும் கொண்ட அந்த உற்றார்களை உற்று நோக்கினான். பிறகு மெல்ல நகர்ந்தான். அரண்மனை படிகளை ஒவ்வொன்றாக எண்ணுவது போல நின்று நின்று கடந்தான். திடீரென்று வாத்திய முழக்கங்களும் வாட்கள் ஈட்டிகளின் மோதல்களும் அவனுக்கு விழிப்பூட்டின. படை வீரர் அணிவகுப்பு நடைபெறவிருக்கும் இடத்துக்கே வந்துவிட்டோம் என்று அறிந்தான். வாத மரம் ஒன்றின் பின்னே அவன் நின்றிருந்த போது துணை தளபதி ஒருவரின் இடிகுரல் ஒலித்தது. ஒருவன் குறைகிறான் என்கிறீர்களே, அவன் வருவானா மாட்டானா? அழுது புலம்புகிறான் ஐயா. அவன் அன்னை சாக கிடக்கிறாளாம். நமக்கென்ன அதை பற்றி? நாளைய தினம் பதவியேற்க போகும் பிரதம ஆலோசகருக்கு இன்று மரியாதை செலுத்தப் போகிறோம். நமது பெருமைக்குரிய தளபதி அவர். வீரர்களில் ஒருவர் பாக்கி இல்லாமல் வந்து சேர வேண்டும். அவன் வீடு தெரியுமா உனக்கு? தெரியும் ஐயா. எண்ணெய்க்கார தெருவில் பிள்ளையார் கோவிலுக்கு மேலண்டை வீடு. போய் இழுத்து வாருங்கள் அந்த கழுதையை. குதிரை மீதேறி பாய்ந்து சென்றார்கள் இரண்டு வீரர்கள். அவர்களுக்கு முன்னால் காஞ்சிபுரத்தான் பறந்து விட்டான் அந்த வீட்டுக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.